கொட்டு வைப்பா. ஒருவேளை காணா, ஒருவேளை பிரம்மையா இருக்குமோ? பிரம்மையா இருந்தா வலிக்காத. இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்காங்க தெரியலையே. இருக்கட்டும். நேரம் திக்கு திக்கு இருக்கியா நம்ம பொழப்பு. மறுபடியும் யாரா கொட்டது? இப்ப யாரா கொட்டது? எந்த கலவாணி போய் தெரியலையே. கிளம்புனா சரிப்பட்டு வராது. சீக்கிரம் மூஞ்சி தொடச்சிட்டு கிளம்பிட வேண்டியது. இப்ப யாரா டபுள்ல தொட்டு பிடிக்கிறப்ப டபுள் குட்டாடா கொட்டுறீங்க? கொட்டுறாண்டா, கொட்டு வாங்கி கொட்டுக்கடா, கொங்கல பயல்களா. யாரா வந்து கொட்டுறீங்க? அது என்ன கொட்டி விளையாடுற பழக்கிற ஆஸ்கர் ஐயோச்ச பயல்களா. எங்க வந்து நாங்கெல்லாம் சூறாவளி காத்துல சுண்டல் திங்கிறவங்களா, அடமலையில அவள் திங்கிறவங்க, கொற்றமலையில கொய்யா திங்கிறவங்க கொய்யாக்கலாம். ஏங்க இதெல்லாம் அந்தந்த சீசன்ல அவன் திங்கிறதுதான். இத போய் ஐசியமா சொல்லிக்கிறீங்க லூசு மாதிரி. யாரா லூசு? யாரா லூசுங்கிற? கொட்டு வாங்கினா லூசா? மாத்தி மாத்தி கொட்டிட்டு ஓடி விளையாடுறதுக்கு நான் தானே கிடைச்ச உங்களுக்கு. வருங்கால எம்பிக்களே வாங்க, வருங்கால எம்எல்ஏக்களே வாங்க, சீக்கிரம் வாங்க. இங்க ஒரு பெரிய அநியாயம் நடந்து போச்சு. அத கட்ட பஞ்சாயத்து பண்ண வாங்க. என்ன சமையல எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்ட? போடா. அம்மா யாரா என்னை கொட்டினது? என்னது கொட்டினாங்களா? நக்கலா மூஞ்சில சோப்பு எடுக்கும்போது நங்குன்னு கொட்டுறது, தொடச்சிட்டு பார்த்தா அப்படி பேரு மறையுது. ஏன்டா யார்ட்ட உங்க மாயக்கால வேலையெல்லாம் காட்டுறீங்க? நாம கைய கலப்புற கல்வி சொல்லிவிட்டேன். ஆமா ஏய் வாடனையே கொட்டினாங்களாண்டா. இவனா? என்னங்க பிரச்சனை? இந்த ஆளை யாரோ கொட்டிட்டாங்களா? அது யாரு எவருன்னு இப்பவே கண்டுபிடிச்சாகணும். அவ்வளவுதானே விடு, இப்ப கண்டுபிடிக்கிறேன். டேய் வாடா. ஆத்தி பொறுப்பை இவன்ட்ட ஒப்படைக்கிறாங்களே. இவன் பொறுப்பை காட்டுன்னு இருக்கிற பருப்பை பூரா எடுத்துருவான் ஐயா. வாங்க வாடன், சீக்கிரம் வாங்க கண்டுபிடிப்போம். கண்டிலே தள்ளிட்டாங்க. ஆமா என்னப்பா அவங்க பூரா போட்டியில கலக்க வைக்கிற மாதிரி உட்கார வச்சிருக்க? அதாவது வாடன், ஒவ்வொரு சமையல்காரனுக்கும் ஒவ்வொரு கைப்பக்கம் இருக்கும். அதே மாதிரி உங்களை கொட்டலாம் பாத்தீங்களா, அவனுக்கு ஒரு கைப்பக்கம் இருக்கும். அந்த கைப்பக்குவத்தை வச்சு என்ன பண்ண போற? அதாவது உங்களை கொட்டினானுங்களே இந்த இடத்துல, அதே இடத்துல இவனுங்க எல்லாரையும் லைனா நிக்க வச்சு கொட்ட விட்டுனா உங்களை கொட்டினவன் யாருன்றத கண்டுபிடிச்சிடலாம். என்னது இவங்கள பூரா பையனை வரிசையில வர சொல்லி கொட்ட வைக்க போறியா? ஆமா வாங்க. டேய் இருடா இருடா. ஏற்கனவே அங்க 4 பேரை கொட்டின வைக்க மண்டை நாரி போய் கிடக்கு. நீ இருக்கவன பூரா கொட்ட விட்டா இது என்ன மண்டையா இல்ல மத்தளமா? இந்த பாரு அங்க கொட்டவன பூரா நான் மன்னிச்சிட்டேன். பேசாம ஆட்டத்தை கழிச்சிட்டு ரூம் பக்கம். ஆனா நாங்க கண்டுபிடிக்கணும்ல. ஆரம்பிக்கலாம். கைய பிடிங்கடா. அம்மா கைப்பக்கம் தெரியாது, கண்டுபிடிக்க முடியாதுங்க. அதே டபுள் கொட்டு. அவன பிடிங்கடா. அது இந்த கொட்டு கிடையாது, வேற கொட்டு. மறுபடியும் திருப்பி குறுக்க தரீங்கடா. ஏய் இருக்குடா. அப்படி கண்டுபிடிக்க முடியாது. ஐயோ டேய் என்னடா பணியார மாதிரி விக்கி இருக்கு? நீங்க தானே லைட்டா படத்திருக்கு. புடச்சிருக்கா முளைச்சிருக்காரா? பாருங்க வாடன், ஒண்ணும் ஆகல. என்னடா கிட்ட தட்டி விக்கி இருக்கு? இதுவா முக்கியம்? உங்களை கொட்டின ஒண்ணுல கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். இதே மாதிரி ஒண்ணுல கொட்டை விட்டு ஒரு வாரத்துல கண்டுபிடிக்கலாம் வாடன். ஒரு வாரத்துக்கா? விண்ணு தெரிக்குதே. ஐயோ எத்த தண்டி மண்டையில மண்டை முளைச்ச மாதிரி ஆக்கிட்டாங்களே பேதியில போக. அது என்ன ஆற அமைக்க பாக்குறதுக்கு? அவன் கொட்டின கொட்டின கொய்யா பழம் மாதிரி கொப்பளிச்சு போய் நிக்குது. அமைக்க பாக்குற அறிவு கிட்டவனே.